எனக்கு. நெறைய பேருக்கு கலை அப்துல் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அ அடுத்து நேர்ல பார்த்தா, அவங்களோட அந்த வாழ்க்கை பயணம் முடிவடைந்ததா அப்படிங்கிற ஆமா. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. அது இருக்கும்னு எங்களுக்கும் ஆசையா இருக்கு. கண்டிப்பா. எப்போ அவங்க நல்லா இருப்பாங்க நாமளும் நம்புவோம். ஏன்னா நம்புவோம் சார். இயக்குனருமே அதான் சொல்லியிருந்தாங்க. அந்த கதைய எழுதின தமிழ் சாரும் அதான் சொல்லியிருந்தாங்க. என்னைக்காவது வந்து நாங்க சந்திச்சா, ஆ அவங்கள பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். அல்லது இந்த கதைய கேட்டுட்டு நீங்க எங்கள வந்து சந்திக்கிறதுக்கு வரனாலும் சொல்லுங்க, சந்திப்போங்கிற மாரிலாம் இயக்குனர் பேட்டிலாம் குடுத்திருந்தாரு. ஒரு அறத்தோட சொல்லியிருந்தாரு அது. நெறைய பேரு அ அத கேட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு வந்து அப்துல்லையும், கிளையும் பார்த்து திருப்தி எனக்கு அந்த ஃபிலிம்லே கிடைச்சிருச்சு எனக்கு. கண்டிப்பா ஏன்னா, சார். அவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமும். இன்னும். நெறைய பேர் உண்மையிலேயே அந்த அந்த ஆக்சிடென்ட்க்கு முடிஞ்சதுக்குமே ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. ஆமா சார். ஐயோ! இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு, இவ்வளோ தூரம் போராடி, ஆ இப்படி பண்ணிட்டீங்களே! அப்படி தியேட்டரே அவ்வளோ சைலண்ட் ஆயிடுச்சு. அ அப்போ எல்லாருக்குள்ளேயும் அவங்க வாழ்ந்துட்டாங்க. சேர்ந்துர மாட்டேன். நம்ம எல்லாருடைய ஆசை அதானங்க. நல்லா இருக்கணுங்கிறது தாங்க எல்லாருக்குமே. என்ன என்ன வேணாலும் நடக்கலாம் இடையில வாழ்க்கையில. ஆனா, அல்டிமேட்டா நம்மளோட எண்ணங்கள் என்ன? நல்லா இருக்கணும். அதுதான். அதுதான் அந்த படம் பார்த்த அத்தன ஆடியன்ஸும் நீங்களும் அதான் விரும்பியிருப்பீங்க. கண்டிப்பா. படம் பார்த்து. இவங்க 2 பேரும் சேர்ந்துரணும். அவங்க என்ன நமக்கு மச்சானா, மாமனா கிடையாது. ஆனா கதை வழியாக நம்மகிட்ட வரும்போது, நம்ம சொந்த அண்ணனாவோ, அக்காவோ, நண்பனாவோ, நண்பியாவோ நம்ம அவங்கள வந்து உள்ள வரிஞ்சுக்கிறோம். அப்ப அவங்களுடைய அன்பு பிடிச்சிருது நமக்கு. அந்த வாழ்க்கை நமக்கு பிடிச்சிருது. இவங்க சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறோம். அது என்னன்னா, நம்மளும் அப்படி இருக்கணும்னு நெனைக்கிறது தான்.